வேருக்கு நீர் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் நாட்டு தக்காளி சாகுபடி முறையை பற்றி பார்க்க வந்திருக்கிறேங்க. பாருங்கள், இதுதான் நாட்டு தக்காளி. இன்றைக்கி நாம் இங்கே வீடியோ வந்திருக்கிற இடத்துலைங்க 3 பாத்தி தான் இருக்குது. அதுவும் மழை பெஞ்சதுனால சரியாக தக்காளி காய்க்கல. இந்த மழை காலமாக இருக்கிறதுனாலங்க இந்த தோட்டத்து விவசாயி ஒரு 20-30 பாத்தி எப்பவுமே நாட்டு தக்காளி தான் வச்சுருப்பார். அது இனிமேல் சீசன் வர்றதுனால நாற்று விட்டு வச்சுருக்கிறாரு. அவர்கிட்ட நம்ம மேலும் தகவல்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. ஏழைகளின் ஆப்பிள் நாட்டு தக்காளி அதனுடைய சாகுபடி முறையை பற்றி நாம் விவசாயி அவர்களிடம் மேலும் தகவல்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. அண்ணா வணக்கம். வணக்கம் அண்ணா, உங்களை அறிமுகப்படுத்திங்கன்னா? ரவிக்குமார், மாரக்காக்காடு, மாரப்பம்பாளையம், இலுப்புளி பஞ்சாயத்து, இலுப்புளி போஸ்ட்டு, திருச்சிக்கோட்டைக்கு நாமக்கல் மாவட்டம். நாட்டு தக்காளி விவசாயம் நீங்கள் எத்தனை ஆண்டுகளாக பண்ணிட்டு இருக்கிறீங்க? இது எப்படிங்கண்ணா? இது நாங்கள் காலகாலமாக பண்ணிட்டு இருக்கிறேங்க. எப்பவுமே பரம்பரையாக அது வச்சுட்டு இருக்கிறீங்க. இன்னும் வேற என்னென்ன நாட்டு ரகம் பண்ணுறீங்க? நாட்டு ரகம் மிளகாய் நடுவுங்க. சரி, கத்திரி. இதுவும் நாட்டு ரகம் தான் பண்ணிட்டு இருக்கிறீங்க. தான் பண்ணுறாங்க. இந்த தக்காளி இது விதைங்க, இது எப்படி நீங்கள் சேகரித்து வச்சிருக்கிறீங்க? இது எப்படி உங்களுக்கு கிடச்சிச்சிங்க? இது ஆரம்பத்தில் நாட்டு ரகம் இருக்க பக்கம் வாங்கிட்டு வந்தோங்க. சரிங்க. அதுலேருந்து நாங்கள் அதையே தான் நாங்கள் வயல் மட்டும் மாற்றி நட்டு நாங்கள் அந்த விதையை ஈல்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஓ, அந்த விதையை அடுத்த போகிறதுக்கு எடுத்து வச்சு ஒரு வயல் ஜல்லிமண் ஜல்லிமண் இந்த மாதிரி இருக்கிறத வந்து நாங்கள் வந்து அந்த விதையை மாற்றி நட்டு விதையை எடுத்து வச்சுருங்க. ஏன்னா செம்மண் கட்டிலே இருக்கிறது ஒரு சமயத்துக்கு கரெக்டாக வழி என்ன பண்ணுறதுக்காக. சரிங்க. செம்மண் கட்டிலே நடுவோம், ஜல்லிமண் இந்த மாதிரி கலந்து நடுவோம். ஓ, ரைட். அதே விதையை மாற்ற மாட்டோம். விதையை மாற்றுறதில்ல. அந்த விதையை எப்படி நீங்கள் சேகரிக்கிறது? அது எப்படிங்க அதை சேகரிக்கிறதுனா, மிளகாய் இருந்ததுன்னா பழுத்தும் போட்டு காய அறுத்து நம்ம தனியாக காய வச்சு பொறுக்கி நல்லா காய வச்சு விதை எடுத்து வச்சுக்குவோம். சரிங்க. அது நாற்று விடும்போது மிளகாய் கிள்ளி நாங்கள் விதை எடுத்து விடுவோம். கத்திரி வந்து நாங்கள் அப்படிங்கும்போது செடியில் நல்லா தரமான செடியை பார்த்து காய. சரிங்க. நல்லா நமக்கு மார்க்கெட்டுக்கு நல்லா காய் ஒரு நாயிரமே காய் நடுறதுலேயே நாங்கள் வந்து தரமாக பொறுக்கி எடுத்து நாங்கள் அதை விதையை எடுத்து அது எப்படி காய வைக்கணுங்களா? அது எப்படின்னா விதையை தண்ணியில் காய நல்லா அறுத்து விட்டு. தக்காளி பழமாக இருந்தாலும் தக்காளி அப்படி தான். சரிங்க. அது வந்து நம்ம தண்ணியில் விதையெல்லாம் உள்ள அலசி விட்டு காய் எடுத்துட்டு சாடி வச்சு சலிச்சிட்டு. சரிங்க. நம்ம வந்து அடுப்பு சாம்பலில் போடலாம். தவிடு இது ரெண்டில் நம்ம எது வேணாலும் போட்டு நம்ம நல்லா பெசரி நல்லா கொஞ்சம் வரன்னு போட்டு நம்ம நல்லா தட்டில் வச்சு காய வச்சு அந்த பதத்துக்கு விதை வந்து நம்ம காய்ச்சல் அதிகமாக போகக்கூடாது, கம்மியாக வரக்கூடாது, மீடியமாக. சரிங்க. சரி. கரெக்டான காய்ச்சல் உழந்தும் கூட எடுத்து நம்ம சாலையில் போட்டு சளிச்சு கூட நம்ம விதையை தனியாக எடுத்து வச்சிடலாம். சாம்பலோ இல்லை தவிடோ கூட வந்து பிசைஞ்சு காய வைக்கணும். தக்காளி விதையை அப்படி தான் பண்ணணும். அப்போ தான் அந்த ஈரம் சீக்கிரம் இழுக்கும், விதை மலான்னு உணரும். ஓ, சரிங்க. தக்காளியும் மிளகாய் கூட பிரச்சனை இல்லை. தக்காளி மீன் கத்திரி இது ரெண்டும் அந்த மாதிரி தான் காய வைக்கணும். இது எத்தனை நாள் கழிச்சு நீங்க இந்த விதையை பயன்படுத்தலாம் இல்லை உடனே குறைஞ்சபட்சம் ஒரு 3 மாசத்துக்கு மேலதான் உணவும். கத்திரியும் அப்படிதான், தக்காளி அப்படிதான். தக்காளி எதா இருந்தாலும் விதையை எடுத்து வச்சோம்னா 3 மாசத்துக்கு மேலதான். நாற்று விட்டு நடுறதுனால நாற்று விடுவோம். சரிங்க. விதையை எடுத்து வச்சு பொருளை விதை இந்த மாதிரி எதாவது எடுத்து வச்சோம்னால நாங்கள் அதை வந்து 3 மாசம் கழிச்சு தான் ஊணுவீங்க. எவ்வளவு நாள் வச்சிருக்கலாங்க அந்த விதையை? அந்த விதையை வந்து 1 வருஷத்துக்கு வச்சிருக்கலாம். 1 வருஷத்துக்கு வச்சிருக்கலாம். நீங்க இந்த தக்காளியை நாற்று விட்டு நடுவீங்களா இல்லை அப்படியே நேரடியாக? தக்காளி கத்திரி மிளகாய் எல்லாமே நாற்று விட்டு தான் நடுவோம். நாற்று விட்டு தான் நடுவோம். 3 நாற்று விட்டு தான் நடுவோம். இது எவ்வளவு காடு நீங்க அதிகபட்சம் பயிர் பண்ணுவீங்க? 20 பாத்தி 30 பாத்தி. 20-30 பாத்தி பண்ணிருக்கோம். ஓகேங்க. நாற்று விட்டு நம்ம எத்தனாவது நாளையில இதை நடணுங்க? நாற்று விட்டு தக்காளி மிளகாய் மிளகாயும் கத்திரியும் 45 நாளைக்கு இந்த நட்டா நல்லா இருக்கும். ஓ, சரிங்க. தக்காளி 30 நாள் நடணும். தக்காளி வந்து 30வது நாள் நட்டுறோம். 30 நாள் நடணும். இது எவ்வளோ இடைவெளியில் நடணும்? எப்படிங்க? 1.5. அதுக்கு முன்னாடி நிலத்துக்கு என்ன குப்பை போடுவீங்க? எது மாதிரிங்க? அது மெயின் சாணி எருவு தான். சாணி எருவு போட்டு நல்லா ஓட்டி விட்டுருவீங்க. ஓட்டி தான் நடணும். ஓ, சரி. பாத்தி முறையில் பார் முறையில் முடிஞ்சாலும் கரை போட்டால் மழை காலத்துக்கு நல்லா இருக்கும். பார் முறையில் இருந்தால் நல்லா இருக்கும். ஓ, ரைட்டுங்க. கார் முறையில் இருக்கும் போது நல்லா ஈர காலத்துலையும் வந்து தண்ணி வாய்க்கால் இருந்தாலும் உள்ள காட்டுக்குள்ளே போகிறதுக்கு மருந்தடிக்கிறதுக்கு எல்லா வகையிலும் சௌரியமாக இருக்குங்க. மழை கனமாக பெஞ்சிட்டாலும் அந்த கரமாவில் உள்ள போகிறதுக்கு சௌரியமாக இருக்கும். அதுக்காக கரை வெட்டுறது மெயினாக. தண்ணி கம்மியாக இருந்தாலும் போதும் நல்லா ஈஸியாக விட்டுக்கலாம். இது நோய் மேலாண்மைக்கு என்ன பண்ணுவீங்கன்னா இந்த தக்காளி செடிக்கு? பஞ்சகவிலியா அடிப்போம். அக்னிகரிசல் அடிப்போம். வேறங்க வேற அது அந்த மண்புழு தண்ணி பிடிச்சி அடிச்சோம்னா எந்த நோய்க்குமே வெள்ளாமைக்கு நல்லா இருக்கும். ஓ, ரைட். மண்புழு வந்து அந்த உரத்துல இருந்து தண்ணி எடுத்து மண்புழு தொட்டியில் இருக்கிறதுல அந்த மண்புழு தண்ணி பிடிச்சி. ஓ, சரிங்க. அது செடிக்கு அடிச்சோம்னா நல்லா ஈல்டு நல்லா வரும், நோய்க்கும் நல்லா இருக்கும். ஓ, சரிங்க. மண்புழுவை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு நம்ம தொட்டியில் நம்ம வந்து வளர்ப்பு பண்ணி
அதனுடைய தண்ணியை பிடிச்சி வெள்ளாமை கட்டுக்கு அடித்த வரைக்கும் வெள்ளாமை நல்லாயிருக்கும். அது நீங்களே வச்சிருக்கீங்க? ஆனால் இந்த தக்காளி எந்த பட்டம் சிறந்ததுங்க? எவ்வளோ இந்த வருஷத்தில் 12 மாதத்தில் எந்த மாதத்துலேருந்து எந்த மாதம் வரையும் நம்ம நடலாங்க? வைகாசி 5 சரிங்க. இது தை நோம்பி வரைக்கும் நல்லாம். வைகாசி 5ஆம் தேதி, இப்போ வைகாசி பாதி மாதத்துக்கு மேலே இருந்து தை மாதம் வரைக்கும் நல்லா. தை மாதம் முதல் வரையும் அதில் ஒரு 5 வரையும் நல்லாங்களா? அது பனிக்காலம் முடிய வரைக்கும் நல்லாங்க. சரிங்க. பனிக்காலத்து வரைக்கும் செடி நல்லா, தக்காளி செடி நல்லா இருக்கும். நல்லா இருக்குங்க. இந்த தக்காளி நட்டு முதல் அறுவடை எவ்வளோ நாளையில் வருங்க? முதல் அறுவடை ஒரு நல்ல பராமரிப்புனா ஒரு 80 நாள் எடுத்துக்கலாம். முதல் அறுவடை 80வது நாள் வந்துடும். ஓ சரிங்க. நான் பராமரிப்பில் தான் இருக்குது. அதாங்க. இந்த நாட்டு தக்காளி அறுவடைக்கு 80வது நாளையில் வந்துடும். அதிலிருந்து எவ்வளோ நாளைக்கு காய்க்கும்? தக்காளி நாட்டு தக்காளி கரெக்டாக பராமரிப்பு பண்ணி மருந்தடிச்சு கரெக்டாக வச்சுருந்தோம்னா ஒரு 3 மாதத்துக்கு வரும். 3 மாதத்துக்கு வரும். 2 மாதத்துக்கு தெளிவாக இருக்கும். 1 மாதம் நம்மளுடைய வச்சிருக்கிற பொறுத்தாக இருக்கும். அதாங்க. கரெக்டாக உரம் கொடுத்து கரெக்டாக அதுக்கு மாதிரி பராமரிப்பு பண்ணிட்டு மருந்து கரெக்டாக அடிச்சோம்னா தான் பழமும் புள்ளி இல்லாத தெளிவாக நல்லா வரும். வரும். கத்திரி மிளகாயெல்லாம் ஆவரேஜ் ஒரே மாதிரி தான் வரும். ஒரு 6 மாதத்துக்கு காப்பு நல்லா தெளிவாக வரும். 6 மாதத்துக்கு வரும். இது அறுவடை வந்தோன்னீங்க, இதை நீங்கள் மார்க்கெட் பண்ணுறது உள்ளூர்லேயே பண்ணுறீங்களா இல்லை மார்க்கெட்டுக்கு வெளியே கொண்டு போவீங்களா? எப்படிங்க இது மார்க்கெட்டுங்கிறது? அது வந்து மெயினாக நாட்டு தக்காளி இருந்தாவே சரிங்க, முடிஞ்ச அளவுக்கு இங்கேயே எடுத்துகிட்டு போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அவங்க வர முடியாது சொன்னால் கூட மார்க்கெட்லேயும் கொடுப்போம். நாட்டு தக்காளியில் என்னென்ன சத்து இருக்குது, அதில் என்ன உடலுக்கு நல்லதுங்க? அது நாட்டு தக்காளியில் பொறுத்த வரைக்கும் கால்சியம் சத்து இருக்குது. அதுக்கு ஒரு காரணம் என்னென்னா ஆஃபீஸ் பழம் புழு போகாது. சரிங்க. நாட்டு தக்காளி புழு போகிறோம். தக்காளி பழம் வச்சு நாட்டு பழம் குழம்பு வச்சோம்னாவே அது டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாவே. அதாங்க. ஆஃபீஸ் பழத்தை வச்சோம்னா அது குழம்பு டேஸ்ட்லாம் போயிடுது. குழம்பு டேஸ்ட் இருக்காது. இதை நாட்டு தக்காளி சாப்பிட்டு பழகிட்டா அதுதான் சாப்பிடுவாங்க. நாட்டு தக்காளி சாப்பிட்டு பழகிட்டா அது விட்டு மாற்றுறதுக்கு யாருக்கும் அவ்வளோ விருப்பங்கள் வராது. நாட்டு தக்காளி காப்பாற்றணும்னா என்ன வழிங்கண்ணா? அது என்ன வழின்னா, தக்காளி பழம் வாங்குறே மக்கள் கடையில் போய் நாட்டு பழம் தான் வேணும் சரிங்க அப்படின்னு சொல்லி வாங்கினாங்கன்னா அது ஓரளவுக்கு சேல்ஸ் ஆகும். விவசாயிகளும் அதை வச்சு பண்ணணும்னா கடைக்காரங்கிட்ட போய் கேட்கும்போது கடைக்காரங்க விவசாயி நம்மளும் கேட்பாங்க. நாமளும் கடைக்காரங்களுக்கு கொடுக்கலாம். சாகுபடி நிறைய கொடுக்கலாம். ஒரு ஃபங்க்ஷனுக்கு இதுக்குனா வேற எதுக்குனா கொடுக்கலாம். சரிங்க. அதனால அதை வச்சு பண்ணலாம். சில பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா, நாட்டு தக்காளி 2 நாள் 3 நாள் அந்த அழுகல் வருங்கிறதுக்காக அந்த பழத்தை வாங்கிட்டு போறாங்க. அப்புறம் அதுவும் 2 நாளைக்கு ஒருக்கா நாட்டு பழம் வேணும்னு இது 2 நாளைக்கு 3 நாளைக்கு தாங்கும். அழுகிறதுனால ஒரு 2 நாளைக்கு ஒரு தாட்டி நாட்டு பழத்தை வாங்கிக்கிறாங்க. 2 நாளைக்கு இருக்கும் 3 நாளைக்கு இருக்கும் வாங்கிக்கிறாங்க. அந்த அதே ஆபீஸ் பழமா இருந்தா அழுகாது. ஆபீஸ் பழம் தான் 1 வாரம் 10 நாள் அப்படியே கிடக்குது. கல்லாட்டு கிடக்குது. அதனால விரும்ப வாங்கிக்கிறாங்க. அதனால இத ஒரு 2 நாளைக்கு ஒரு தாட்டி நாட்டு பழம் வாங்கிட்டா நல்லா இருக்கும். அது மக்கள் சில பேர் புரிஞ்சுக்க வாங்கிக்கிறாங்க. நாட்டு பழத்தை வாங்கி விரும்பினே நாட்டு பழம் தான் கேட்கறாங்க. சரிங்க. ஆபீஸ் பழம்னாவே வேணாங்கிறாங்க. அதாங்க. அது 2வது புரியாத இருக்கிறது தான் அந்த ஆபீஸ் பழத்தை வாங்கிக்கிறாங்க. மக்களை நாட்டு தக்காளி விலை கூடுதலாக இருக்குன்னு சொல்லி சில பேர் ஆபீஸ் பழத்தை வாங்குறாங்க. அது புரியாதனமா தான் பண்றாங்க. சரிங்க. நாட்டு தக்காளி பழமா வாங்கணும் 10 ரூபா செய்து போட்டாலும் செய்யறோம். வாங்கினாதான் கடையில் வியாபாரம் ஆச்சுனா தான் கடைக்காரங்க நம்ம வீட்டு காட்டுக்காரங்க பழம் எடுப்பாங்க. விவசாயம் பண்ண முடியும். சரிங்க. அப்போதான் கொஞ்சம் உப்பு விவசாயத்தில் அதிகம் பண்ண முடியும். நாட்டு தக்காளியில எத்தனை வகையான நாட்டு தக்காளி இருக்குதுங்கன்னா? நாட்டு தக்காளியில கிட்டத்தட்ட ஒரு 10-15 ரகம் இருக்குது. 10-15 வகை இருக்குது. அதாங்க. எல்லாம் காப்பாத்திரலாம். பொதுமக்கள் ஆதரவு வேணும். பொதுமக்கள் ஆதரவு கொடுத்து நாட்டு தக்காளி பழம் தான் வேணும் விரும்புனாங்கன்னா விவசாயம் மட்டும் நல்லா இருக்கும் பண்ணலாம். ஆனா இது நாட்டு தக்காளியும் கைப்பிடி தக்காளியும் கண்டுபிடிக்கிறது எப்படி? அது பழத்தை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். இது நல்ல ரோஸ் கலரா இருக்கும். நல்லா தெளிவாக பழம் நல்லா முட்டை சைஸ் கரெக்டாக ஒரே மாதிரி அளவுக்கு இருக்கும். எது நாட்டு தக்காளி? சரிங்க. அது பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். சரிங்க. ஹைபிரிட் என்ன கலர்ல இருக்குங்க? ஹைபிரிட் அது கலரு கொஞ்சம் காவட்டா அறுத்து போடுறாங்க. மஞ்சள் குளிச்ச மாதிரி இருக்கும். சரிங்க. சிவப்பாவும் இருக்கும். ஏன்னா அது பழத்தை பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். நம்ம நாளைக்கு கெடாத இருந்தாவே அது ஹைபிரிட். சில விவசாயிங்க பொறுத்த வரைக்கும் நாட்டு பழத்தை நாட்டு விதத்தாலே ஆபீஸ் பழம் கன்ஃபார்ம் பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். சரிங்க. வாங்கி சாப்பிட்ற மக்கள் 2 ஒருத்தர் ஏமாந்துடுறாங்க. டேஸ்ட் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். எப்படிங்க இருக்கு டேஸ்ட்? அது குழம்பு வச்சாவே இதுல புழு போறோம். எது நாட்டு தக்காளியில? சரிங்க. ஆபீஸ் பழத்துல புழு வராது. அதை வச்சு நாட்டு தக்காளியை கைப்பிடான்னு கண்டுபிடிச்சிடலாம். இது கைப்பிடல பழத்துல விதை இருக்குமா இருக்காதுங்களா? அது எப்படி? அது எல்லா பழத்துலயும் விதை இருக்காது. சில பழத்துல ஒண்ணு இருக்கும், ஒண்ணு பழம் இருக்கு, விதை இருக்காது. அதை வச்சே நம்ம கைப்பிடுன்னு கண்டுபிடிச்சிடலாம். நம்மள நாட்டு தக்காளிங்கிறது அது பழம் அழுகல் வரும். சரிங்க. அதுதான் சுத்தமான நாட்டு பழம். நம்மால் வரை சொல்லியிருக்கிறாரு. சரிங்க. அழுகிற பழம் தான் உண்மையான பழம். நாட்டு பழம். அது எந்த பழமா 4 நாளுக்குள்ள அழுகிற பழம் தான் நாட்டு பழம். சரிங்க. 1 வாரம் 10 நாளைக்கு வச்சிருந்தா ஆபீஸ் பழம் 10 நாளைக்கு இருந்தாலும் அழுகாது. அது எல்லா பழத்துக்கும் இது பொருந்தும். நல்லா பொருந்தும். அதாங்க. மக்களை பார்த்து மனசு வச்சாங்கன்னா நாட்டு தக்காளி காப்பாற்றலாம். அதாங்க. அது நல்ல நமை கிடைக்கும்.
நான் வந்து இந்த வீடியோவுக்குங்கண்ணா கிட்டத்தட்ட ஒரு 20-30 ஃபோன் சில விவசாயிகளுக்கு பண்ணியிருக்கிறேன். குரூப்லேயும் போட்டு தேடினேன். யாருக்கிட்டையுமே நாட்டு தக்காளி இல்லை. உங்ககிட்ட தான் ஒரு 3 பாத்தி இருந்துச்சு. அப்புறம் நீங்கள் 20 பாத்தி அளவுக்கு நாற்று விட்டுருக்கீங்க. அந்த அளவுக்கு நல்லா ஒரு ஏக்கரா நல்லா 1 ஏக்கரா அளவுக்கு நீங்கள் நாற்று விட்டுருக்கீங்க. நீ உங்ககிட்ட தான் இருக்குது. கிட்டத்தட்ட நான் எவ்வளவோ தேடி பார்த்துட்டேன். அழியிற கண்டிஷன்ல தான் இருக்குது. அந்த மாதிரி சில விவசாயிகிட்ட தான் இது இருக்குது. நம்மள விட்டுக்கிறோம். நாட்டு தக்காளி நடுறீங்க. நீங்கள் இதை நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்தா நாட்டு தக்காளி காப்பாற்றிடலாம். அது மக்களுக்கு பார்த்து மனசு வச்சாங்கன்னா நாட்டு தக்காளி நல்லாவே பண்ணலாம். விவசாயம் அப்பதான் பண்றதுக்கு ஒரு விருப்பம் நல்லாவே இருக்கும். நாட்டு தக்காளி வந்து புழுப்பா இருக்குது, பல அழுகல் வருது, வேஸ்டேஜ் ஆகுதுன்னு சொல்லி மக்கள் அதை புரியாத வாங்காத விட்டாங்கன்னா அது காப்பாற்ற முடியாது, அழிஞ்சிரும். இது வந்து எப்படின்னா வந்து தக்காளி வந்து ஆஃபீஸ் பழத்தோட இது கொஞ்சம் காப்பு கம்மியாக தான் வரும். சரிங்க. நாட்டு தக்காளி சரிங்க. இருந்தாலும் செடி நல்லா நாகரிகமாக நல்லா கொண்டாந்தோம்னா அதுக்கு ஈல்டு கொஞ்சம் கம்மியாக வரும். ஏன்னா ரேட் அதிகமாக போகலைன்னா எங்களுக்கு விவசாயிகளை அது கட்டுப்படி ஆகாது. இன்னைக்கு விவசாயம் வந்து பண்ணுறாங்கிறது நாட்டு தக்காளிக்கு வந்து ஆஃபீஸ் பழத்தோட இது கொஞ்சம் செலவு அதிகம் வரும். கூடுதலாக மக்கள் கொடுத்து வாங்கினாதான் உங்களால் தொடர்ந்து இந்த நாட்டு பயிரை சாகுபடி செய்ய முடியும். பண்ண முடியாது. நாட்டு தக்காளி ஆஃபீஸ் பழம் ஒரே ரேட்டுக்கு பார்த்தா விவசாயம் பண்ண முடியாது. இது கத்திரி ஆகட்டும், தக்காளி ஆகட்டும், மிளகாய் ஆகட்டும், தக்காளி, மிளகா, தக்காளி இது 3மே பண்ண முடியாது. கூடுதலாக கொடுத்து மக்கள் வாங்கணும். அதாங்க அண்ணா. இன்னைக்கு மே மாதம் 2023. இன்னைக்கு இந்த நாட்டு தக்காளி என்ன விலைக்கு போகுது? இன்னைக்கு சூழ்நிலைக்கு கிலோ 20 ரூபா போகுது. சார் 20 ரூபாய்க்கு போனால் கட்டுப்படி ஆகாது. கிலோ குறைஞ்சி வச்சு ஒரு 30 ரூபாய்க்கு கம்மியில்லாத போகணும். 30 ரூபாய்க்கு கம்மியில்லாத போனால் தான் உங்களுக்கு கட்டுப்படி ஆகும். உங்களுக்கு இப்போ எவ்வளோ அறுவடையில் இருக்குதுங்க? 30 ரூபா 4 பாத்தி தான் இருக்குது. 4 பாத்தி தான் இருக்குது. சரிங்க. அதுபோல் நாற்று விட்டுக்கிறேன். ஒரு அடுத்த வாரத்தில் நட்டுருவோங்க. அப்போ ஏதாவது கூடுதலாக போனால் உங்களுக்கு கட்டுப்படி ஆகும். இந்த நாட்டு தக்காளி சாகுபடி நீங்கள் வந்து அதிக நாளாக நீங்கள் சிறந்த முறையில் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. இந்த வீடியோ பதிவை பார்த்துட்டு சில விவசாயிகள் வந்து அவங்களுக்கு விதை வேணும்னு கேட்கலாம். இது பொதுமக்களும் உங்ககிட்ட இந்த நாட்டு தக்காளி பழம் வாங்கணும்னு விரும்பலாம். அப்படி வரதுன்னா வரலாமா? எப்படிங்க? பழம் வேணும்னா இங்கே வந்து எடுத்துக்கிற வாய்ப்பு வந்தாலும் வந்து எடுத்துக்கலாம். சரிங்க. வரப்படிய சூழ்நிலைக்கு இருந்தாலும் நாங்கள் மார்க்கெட்டுக்கு கணக்கு கொடுக்கறதில்ல, கணக்கு கொடுத்துட்டு வந்துருவோங்க. எங்களுக்கு வந்து காட்டுக்கு வந்தால் எடுக்கணும் கிடையாது. மார்க்கெட்டுக்குன்னா நீங்கள் எந்த மார்க்கெட்டுங்க? நாமக்கல் மார்க்கெட்டு போவோம். வருவீங்க? நாமக்கல் மார்க்கெட்டு. சரிங்க. திருச்செங்கோடு மார்க்கெட்டும் போவோம். அதிகமாக நாமக்கல் மார்க்கெட்டு தான் வரும். சரிங்க. சில விவசாயி விதை தேவைப்பட்டா எப்படிங்க? அது வேணும், நம்ம பழத்துலேயே நம்ம எடுத்து கூட கொடுத்துடலாம். இது கத்திரியும் கிடைக்கும், கத்திரி, மிளகாய், தக்காளி 3 எடுத்து கொடுத்துடலாம். ஆனால் உங்ககிட்ட நாற்று சில விவசாயிகள் வாங்கி நடணும்னு விரும்புவாங்க. நாற்று உங்ககிட்ட கிடைக்குங்களா? நாற்று கிடைக்கணும்னா ஒரு 20 நாள் ஆகணும். அதாவது தக்காளி நாற்று, மிளகாய், கத்திரி 3மே 20 நாள் ஆகும். 20 நாள் ஆகும். இந்த மே கடைசிக்கு கிடைக்கும். நாற்று விட்டுருக்குறேங்க. இப்போதான் ஒரு நவாலையெல்லாம் வந்துருக்குது. சரிங்க. தக்காளி இப்போதான் முளை பேரி இருக்குது நாற்று வெளியே. சரிங்க. அதனால என்ன அக்னிசத்தினால ஒரு வைஎஸ் 20 தேதிக்கு மேலே நட்டாதோம்னா தான் செடி நல்லா தலையும். சரிங்க. வெயில் காலத்தில் மட்டும் அப்படிங்க. உங்க தோட்டத்துக்கு சில விவசாயிங்க வந்து பார்க்கணும்னு விரும்பலாம். உங்களை நேரில் கூட வர்றதுன்னா வழி எப்படிங்க? வரதுன்னா நாமக்கல்ல இருந்து நாமக்கல் வந்து வரணும், எல்நகர் வந்து வரலாம், மாணிக்கமலை வந்து வரலாம். நாமக்கல்ல இருந்து திருச்செங்கோடு ரோட்ல எல்நகர், அங்கிருந்து இங்க மாரப்பமலையம், புள்ளாச்சிப்பட்டி மாரப்பமலையம் வந்து வரலாம். புள்ளாச்சிப்பட்டி மாரப்பமலையம் இங்க வந்துட்டு உங்க தோட்டத்துக்கு வந்து அப்படிலாம் ஃபோன் நம்பர் இருந்தால் கூட ஃபோன் பண்ணிட்டு இருந்தால் கூட பார்த்துக்கலாம். சரிங்க. ஃபோன் நம்பரை டிஸ்கிரிப்ஷனில் போட்டுறேன். சரிங்க. இவ்வளவு நேரம் எங்களுடைய வேருக்கு நீர் சேனலுக்கு நாட்டு தக்காளியுடைய சாகுபடி முறையை சிறப்பாக சொன்னதுக்கு உங்களுக்கு மிக்க நன்றிங்கண்ணா. ரொம்ப நன்றிங்க. இந்த மிளகாய் நாற்று விட்டு இப்போ தான் 5 நாள் ஆகுது. இன்னும் இது 20-30 நாள் ஆகணும் நடுறதுக்கு வரத்துக்கு. இந்த பாத்தியில் பாருங்கள் கத்திரி நாற்று, இதுவும் 5 நாள் ஆகுது. இன்னும் 20-30 நாள் ஆகணுங்க நடுற மாதிரி வரத்துக்கு. இவ்வளவு நேரம் நாட்டு தக்காளி சாகுபடி முறையை பற்றி விவசாயி அவர்கள் சொல்ல நம்ம கேட்ட அனைவருக்கும் மிக்க நன்றிங்க. இவருடைய விவசாயி அவருடைய நம்பரை நான் டிஸ்கிரிப்ஷனில் தந்துடுறேன். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போய் அவர் தொடர்பு கொண்டு நீங்கள் விதை வேணாலும் வாங்கிக்கலாம், நாற்று வேணாலும் வாங்கிக்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அனைவரும் சப்ஸ்கிரைப், பெல் பட்டன், லைக், கமெண்ட் செய்ய வேண்டுகிறோம். நன்றி.